5ன்னா யோகாதிபதி, 11ங்கிறது லாபஸ்தானம். யோகாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கும் இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா இந்த ஜூனுக்குள்ளே நீங்கள் ஒரு 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 ஹைட்டுக்கு வந்துடுவீங்க. ஒரு இடத்துக்கு வந்தப்புறம் இந்த ஜூனுக்கு அப்புறம் நடக்கிறத மிச்சம் இருக்கிறத சும்மா ஃபன் பண்ணுங்கள். அடுத்த 6 மாதம் நீங்கள் பெருசாக ஒர்க் பண்ண வேண்டாம். நிர்வாகத்தை சும்மா நடத்தினா போதும். என்னப்பா கம்பெனிலாம் கரெக்டாக வருதா? ஓகேப்பா அப்படின்னு நீங்கள் மெயின்டைன் பண்ணால் போதும். ஆனால் கம்பெனிக்காக பாடுபடுறது, கஷ்டப்படுறது, உழைச்சி மேலே வர்றது இதெல்லாம் ஜூன் வரைக்கும் பிரமாதமாக இருக்கும். ஏனென்றால் 5க்குடைய குரு பகவான் 11ல் இருக்கிறார். சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு தான் யோகாதிபதியே. அவரே 11ஆம் இடமாகப்பட்ட உபஜயஸ்தானத்தில் இருந்த 5ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை, அதாவது உங்களுடைய சுக்கிரனுடைய வீட்டை பார்க்குறார். இந்த 3ஆம் இடம் 3, 10 சிம்மராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் அவனுடைய வீட்டை பார்க்குறாங்க. அப்போ சகோதர பாவங்கள்லாம் சேர்த்து வச்சிருவார். முயற்சிகளில் வெற்றியை தருகிறார் காவ்யா. உலகத்தில் என்ன ஒரு பிளெஸ்ஸிங், உங்களுக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இந்த உலகத்தில் என்ன வேணும்? எனக்கு பணம் வேணும், அதெல்லாம் சின்ன சின்ன பிளெஸ்ஸிங். காரணம் என்னென்னா பணம் தீர்ந்து போனால் அந்த பிளெஸ்ஸிங் தீர்ந்து போயிடும். ஆனால் குரு தர பெரிய பிளெஸ்ஸிங்கே உன் முயற்சியில் வெற்றி அடைவாய் அப்படிங்கிறது தான் பெரிய பிளெஸ்ஸிங். முயற்சியில் வெற்றி அடைவேன்னா அப்போ நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் வெற்றி அடைவீங்க. ஆமாம்,